ஸோ இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியோட சித்தி, குமாரோட அம்மா வந்து ராஜிய கோயில்ல பார்த்து குமார வந்து ரிலீஸ் பண்ணுங்க, கேஸ வந்து வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனா ராஜி வந்து என்னால முடியாது. குமார் பண்ணது ரொம்பவே தப்பு. அண்ட் இந்த விஷயத்துல நான் என் அண்ணன பத்தி மட்டும் யோசிக்க முடியாது. என் வீட்ட பத்தி யோசிக்கணும்னு சொல்லி அவங்களோட ரெக்வெஸ்ட்ட வந்து டினை பண்றாங்க. ஏன்னா அவங்க மாமா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு ராஜிக்கு தெரியும். பட் அவங்க அம்மா அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி ராஜி கொஞ்சமாவது ஒத்து போயிருக்கலாம். போய் அவங்க மாமனாரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து கேஸ வந்து நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குமார் வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சொந்தக்கார பையனை வந்து ஃபுல்லாக ஜெயிலுக்கு அனுப்புறதுன்றது வந்து மேற்கொண்டு பிரச்சனையை கொண்டு வருமே தவிர இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. ஸோ அவனை கொஞ்ச நாள் மிரட்டிட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், கேஸ் வாபஸ் வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கேஸ் வாபஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ வந்து ராஜு முடியாதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ராஜு முடியாதுன்னு சொன்னால அவங்க சித்தி வந்து ரொம்பவே கோவமாக ராஜு கிட்ட வந்து பேசிட்டு போயிடுறாங்க கோவில்லேருந்து. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு இல்லையா, மீனாவோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் வாங்கின சம்பள காசு எல்லாத்துலேயுமே வந்து செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்படி. ஸோ அவர் வந்து ஒரு ஆசையில் தான் செய்கிறாரு. ஆனாலும் வந்து இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது. ஏற்கனவே கடன் வாங்கி ஸோ அவங்க அப்பா வந்து செந்தில வந்து திட்டுருவார், ஏன்டா எல்லா காசையும் வந்து துணி வாங்கி செலவு பண்ணால் எப்படி வந்து வட்டி கட்ட போகிறேன்னு சொல்லி. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே கரெக்டு தான். நம்ம சம்பாதிக்கிறத விட அந்த சேலரி வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம், எப்படி நம்ம டெவலப் ஆகுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.